पितरो वंदे पार्वती परमेश्वरो. நமக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்கு, வேதம்னு ஒரு ஐடியா. இந்த வேதம் வந்து பல பகுதிகளாக பிரியுது. நம்ம லௌகிக்கத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்டடிஸ் எஜுகேஷன் சிலபஸ் வரலாம். வேதம் முழுக்க ஒரே போர்ஷன் சொல்ல முடியாது. வேதம் ஒன்று தான், ஆனால் உள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, போர்ஷன்ஸ் இருக்குது, சாப்டர்ஸ் இருக்குது, பேராகிராஃப்ஸ் இருக்குது, சென்டென்சஸ் இருக்குது. நமக்கு மொத்தமாக வேதம் தெரியும். வேதம் சொன்னாலே, வேதத்தை பற்றி ஸ்மரணம் பண்ணாலே, வேதம் சொல்ல வேண்டாம், வேதத்தை பற்றி ஸ்மரணம் பண்ணாலே புண்ணியங்கிற பரிவாளாரம். வேதத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இன்னைக்கு இப்போ இந்த கிரகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த அட்சத்திர பாராயணம் அந்த வேதத்தில் ஒரு பகுதி. ஏற்கனவே நான் சொல்லிட்ட மாதிரி வேதம் வந்து மெயினாக ரெண்டா பிரிவுன்னு சொல்லலாம். அந்த ரெண்டு பிரிதல் இருக்கு இல்லையா, ரெண்டு போர்ஷன்ஸ், ரெண்டுத்துக்கும் பேர் கொடுத்துருக்காங்க. முதல் பிரிவுக்கு பேர் என்னன்னா சம்ஹிதை அப்படிங்கிறாங்க, இன்னொருக்கு பிராமணம் அப்படிங்கிறாங்க. இந்த சம்ஹிதை பிராமணம் இது ரெண்டும் சேர்ந்துதான் வேதம். நம்ம லௌகீக லாங்குவேஜ் சொன்னோம்னாக்க மெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சம்ஹிதை. பிராமணங்கிறது என்னன்னா நிறைய மந்திர பாகங்கள் அடங்கியிருக்கு. வேத பாடசாலை படிக்கிற குழந்தைகள் ரெண்டுத்தையும் கற்றுப்பாங்க. ரெண்டுத்தையும் கற்றுண்டாதான் வேதம் பூர்ணமாகும். இந்த பிராமணத்தை ஒட்டியும் சில பகுதிகள் இருக்கு, ஆரண்யக்கம், காட்டகம் அப்படின்னா வருது நிறையா. இப்போ நம்பாத்துல நடந்துக்கூடிய இந்த அட்சத்திர பாராயணம் வந்து பிராமணங்கிற பகுதியில் வருது. எப்படி வேதம் மெயினா ரெண்டா பிரியுதோ, இந்த பிராமணத்துல 3 பிரிவுகள் இருக்கு, 3 செக்ஷன் சொல்லலாம். முதல் செக்ஷன், ரெண்டாவது செக்ஷன், மூணாவது செக்ஷன். அந்த செக்ஷனுக்கு ஒரு அருமையான ஒரு பதத்தை உபயோகப்படுத்துறா பெரியவா எல்லாரும். அஷ்டகங்கிறான். முதல் அஷ்டகம், ரெண்டாவது அஷ்டகம், மூணாவது அஷ்டகம், 3 அஷ்டகம் சேர்ந்து பிராமணம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த அட்சத்திரம் வந்து பிராமணத்தில் வருதுங்க. அப்போ எந்த அஷ்டகத்தில் வருது நமக்கு டவுட் வரலாம். முதல் அஷ்டகமா, ரெண்டாவது அஷ்டகமா, மூணாவது அஷ்டகமா? மூணாவது அஷ்டகத்தில் வரக்கூடிய இந்த அட்சத்திர பாராயணம். இந்த அட்சத்திரத்தை வந்து பல இடங்களில் விசேஷமாக சொல்லியிருக்கு, எடுக்கப்பட்டுள்ளது. நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. பெரிய பெரிய யஜ்ஞ யாகாதிகள் நடக்கக்கூடிய சோமயாகம், வாத்மயாகம், நிறைய யாகம் நடக்குது. அந்த மாதிரி யாகங்கள் வந்து பெரிய விஷயம். ஒரு வாரத்தில் சாதாரண ஒரு ஹோமம் ஏற்பாடு பண்ணாலே நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம் நமக்கு தெரியும். அந்த ஹோமம் நல்லா நடத்துறமே கவலையும் இருக்கணும். அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஒரு 10-15 நாளாக பண்ணுறோம். வாத்தியாருக்கு லிஸ்டெல்லாம் வாங்குகிறோம். வாத்தியார் வர, நிறைய பேர் அழிச்சிட்டு வர, ஜப்பம் இருக்கும், பாராயணம் இருக்கும், அப்போ ஹோமம் இருக்கும். அது மாதிரி கலச ஸ்தாபனம், ஆவாகனம்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஹோமம் பூர்த்தியாக இருக்கும். ஒரு ஹோமத்துக்கே எப்படின்னா யஜ்ஞாகாதிகளுக்கு நினச்சி பாருங்க, அது பெரிய அனுஷ்டானம். அந்த யஜ்ஞாகாதிகள் வந்து தடைப்படாமல் நடக்கணும்னா அட்சத்திர பாராயணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. பாருங்க, அந்த அட்சத்திரத்துக்கு எவ்வளோ பெரிய பிராமுக்கியம் கொடுத்தா பெரியவாங்க. அந்த அட்சத்திரத்துக்கு நம்ம எல்லாம் இப்போ பாராயணம் பண்ணிருக்கோம். யஜ்ஞ யாகாதிகளை வந்து தடைப்படாமல், அதுவே பெரிய அனுஷ்டானம். அந்த யஜ்ஞ யாகாதிகளை வந்து தடைப்படாமல் நடக்கணும்னா அட்சத்திரம் பண்ணா போகிறோம் அப்படிங்கிறாங்க. அட்சத்திரம் பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க பல இடங்களை. அவருக்கு தான் மனசில் ஏதாவது கிளேசம் வந்துடும். அது மாத்திரம் இல்லை, மன நிம்மதி வேணும். மனசு ஒரே அலப்பாயிருக்கு, திருப்தியே இருக்க மாட்டேங்கிறது, ஏதோ மனசஞ்சலம் இருந்துட்டே இருக்கு குடும்பத்தில் அப்படின்னா அட்சத்திர பாராயணம் பண்ணுங்கோ, மன நிம்மதி கிடைக்கும். இன்னொன்னு சொல்லியிருக்கா பெரியவாளர் வழிகாட்டியிருக்கா. ஆச்சரியமா இருக்கு. இந்த அட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆன்மீக ரீதியில முன்னேறணும் அப்படின்னு யாருக்காவது ஒரு வேட்கை, தாபம், தீவிர வேட்கை இருந்ததுன்னா அவ அட்சத்திர பாராயணம் பண்ணணும். மாமா எனக்கு அட்சத்திர பாராயணம் பாடாகலையே, நான் ஆனால் எனக்கு ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு ஆசை இருக்கு, ஏதோ தடங்கள் ஒன்று என்ன செய்யலாம்னா
வேதியால வச்சு அச்சித்திர பாராயணம் யாருக்கு தெரியுமோ அனுஷ்டானம் பண்ணிட்டு அச்சித்திரம் பாராயணம் பண்ணுறவாளை கூப்பிட்டு அச்சித்திர பாராயணம் பார்த்து நம்ம சிரவணம் பண்ணாலே போகிற ஆக்களே நமக்கு ஆன்மீகத்திலையும் முன்னேற்றம். இந்த அச்சித்திரத்துல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ நேரம் இல்லாதனால நம்ம எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இந்திரம் சோமம் விபத்து க்ஷேமோ அஸ்துனா ஞாபகம் இருக்க அப்படின்னா என்ன? எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். க்ஷேமம் ஒன்றுதான் நமக்கு ஆதாரம், அடிப்படை, அதுதான் வேண்டுதல். அந்த பிரார்த்தனை அச்சித்திரத்தில் இருக்கு. இன்னொன்று இப்போ பாராயணத்தில் நம்ம எல்லாரும் சொன்னோம், அந்த பஞ்சாயத்து கோயில் இப்போதான் முடியுது. சர்வம் பாப்பமும் சமூகதாம், எல்லா பாவங்களும் தொலையிட்டோம், நீங்கட்டும். அக்னியில பஞ்சு போட்டா என்ன ஆகும்? பஸ்மமாயிடும். அச்சித்திர பாராயணம் பண்ணா எல்லா பாவங்களும் பஸ்மாயிடும், நீங்கிடும். நம்பிக்கை வேணும். அது மாத்திரம் இல்ல, அச்சித்திரத்துல யஜ்ஞ யாகாதிகளுக்கு வேண்டிய மந்திரங்களும் இருக்கு. இதுல இன்னொன்னு இருக்கு, இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். தர்பையை பத்தி நிறைய வருது, தர்பையோட முக்கியத்துவத்தை பத்தி நிறைய வருது. தர்பைங்கிறது நம்ம பார்த்தோன்னே அலட்சியமா நினைப்போம், புல்லு தானே. ஆனா தர்பையோட மகித்துவத்தை இத அச்சித்திரம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. அது மாத்திரம் இல்லை, நம்ம விவாகத்துல நிறைய சடங்குகள் இருக்கு. எல்லா சடங்குகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. ஒன்று கம்மி ஒன்று அதிகம்னு கிடையாது. சங்கல்பத்தில் ஆரம்பிச்சா தசானா பிரவேசம். இந்த சங்கல்பத்தில் ஆரம்பிச்சோம்னா கடைசியில பிரவேச ஹோமம் வரல, நிறைய மந்திரங்கள் வருது, நிறைய ஹோமங்கள் இருக்கு, நிறைய சடங்குகள் இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். அதுல சப்தபதின்னு ஒரு சடங்கு வருது. நம்ம ஞாபகம் இருக்கமா? எங்க ஞாபகம் இருக்கு? நம்ம கல்யாணத்துல சப்தபதி எல்லாம் அப்ப வேற ஏதோ உலகத்துல இருந்தோம் என்ன. அதனால ஆனா ஒண்ணு நமக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம் நம்ம கல்யாணத்தும் போது. ஆனா சப்தபதிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம என்ன அது தமிழ்நாட்டுக்கு பார்த்து மாத்திரம் சொல்லலை. பொதுவா பாரத தேசத்துல ஆசேத்து இமாச்சலம், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல, இந்த பக்கம் அட்டக்கிலேருந்து இந்த பக்கம் கட்டக் வரல பறந்து விரிந்து இருக்கக்கூடிய நம்ம பாரத நாட்டில் அநேகமா எல்லா மாநிலங்களிலும் மொழிகள் வேறுபடலாம், நடை உடை பாவனைகள் வேறுபடலாம், என்ன அவருடைய சம்பிரதாயங்கள் வேறுபடலாம். ஆனால் நம்ம பாரத தேசத்தில் எல்லா மாநிலங்களிலும் பொதுவா கல்யாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த சப்தபதி. அந்த சப்தபதி அதுக்கு உபயோகப்படுற மந்திரங்கள் இங்க இருந்தா எடுத்திருக்கு. வேற ஒருத்தரையும் வரது வேறத்துல இல்லைங்களே. அச்சித்திரத்துல இந்த மந்திரம் வருது. சப்தபதிக்கு உண்டான மந்திரங்கள். சப்தபதினா என்ன? சப்தனா நமக்குலாம் தெரியும், 7. பதினா அடி. அந்த அச்சித்திர பாராயணத்தை ஏகாதசி பாராயணம். அப்போ ஏகாதசி அன்னைக்கு மாத்திரம்தான் பாராயணம் பண்ணுமா? கிடையாது. என்னைக்கு வேணா எப்போ வேணா பண்ணலாம். காத்தால பண்ணலாமா பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாமா பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாமா பண்ணலாம். நேரம் காலம் கிடையாது. ராகு காலம் யமகண்டம் எதுவும் பார்க்க வேண்டாம். கரிநாள் அந்த ஆள் இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. நினைச்சா அச்சித்திர பாராயணத்தை பண்ணலாம். இப்போ சில வேதத்தில் சில போர்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் மத்தியானம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஒப்பரேஷன் அவரும் சூழ்நமஸ்காரம் இருக்குது, அதை காத்தால் தான் பண்ணணும், சாயந்தரம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விதிகள்லாம் இருக்குது. ஆனால் அச்சித்திரத்தில் இல்லை. நிறைய இன்னொன்று ஆசீர்வாத மந்திரம் நிறைய இருக்கு இதுல. நல்லா பாருங்க, ஒரு கிரகத்தில் இந்த அச்சித்திர பாராயணம் நடந்ததுன்னா யாரு பாராயணம் பண்றாலோ அவளுக்கு புண்ணியம் உண்டு இல்லைங்களே, கேட்கிறவாளுக்கும் புண்ணியம் உண்டு. இந்த பாராயணத்துல கைகரியம் பண்றாளே, அப்படி தூக்கம் எடுத்து கொடுக்குறது, வெளியே எடுத்து கொடுக்குறது, பாராயணம் பண்றவாளுக்கு அது மாதிரி ஹெல்ப் பண்றாளே, அவளுக்கும் புண்ணியம் உண்டு, இன்னொருத்தருக்கும் புண்ணியம் உண்டு. இந்த பாராயணத்தை ஏற்பாடு பண்ணணும் ஆசைப்பட்டு பண்றா பாருங்க, அவளுக்கு அமோகமான புண்ணியம். அப்ப
அப்பேற்பட்ட ஒரு மகத்தான மகோன்னத்தமான அச்சுதர் பாராயணம் இன்னைக்கு இந்த ஆற்றுல ரொம்ப சத்தியாக நடந்தது. அதுவும் இருக்கிறவங்க சில பேர் ஆற்றுல பாவம் ஏற்பாடு பண்ணுவா, அவள் வளர்க்கு ஏதாவது ஃபோன் பண்ணிருக்கோ, லேப்டாப் ஏதாவது பண்ணிருப்பா, இந்த காலத்தில் வேறு வேலையை கவனிச்சுட்டு இருப்பா. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாரும் சத்தியாக கேட்டுட்டு இருக்கேன். அதனால் பாராயணம் பண்ணுற அளவுக்கு உற்சாகம் அதிகமாகிடுது. எல்லாரும் க்ஷேமமாக நாராயண